எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2ஏவுக்கு எப்படி படிக்கிறது அப்படின்ட்டு எல்லாருமே குழம்பி போய் இருக்கிறோம். ஸோ 2க்கு படிக்கிறதா, 2ஏக்கு படிக்கிறதா, நான் 153 வருது, 154 வருது, ரெண்டுத்துக்கும் சேர்த்து படிக்கிறதா, ரெண்டுத்துக்கும் சேர்த்து படிக்க முடியுமா முடியாதா, 158 வருது, நான் இந்த டைம் ரிஸ்க் எடுத்து 2ஏக்கு மட்டும் ஃபுல்லாக படிக்கிறதா, இல்லை 2க்கு படிக்கிறதா அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் அப்படின்றது இருக்குது. ஏன்னா இப்போ 2ல் இருக்கக்கூடிய நிறைய சிலபஸ் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ஆனால் எழுதி பார்த்துருக்க மாட்டோம். லாஸ்ட் டைம் குரூப் 2ஏ மெயின்ஸ் எழுதினவங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சில பார்ட்ஸ் தான் கவர் ஆகுது. சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் கவர் ஆகுது. அது இல்லாமல் கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது கவர் ஆகுது. சரிங்களா? ஸோ இது தவிர மற்றது எல்லாமே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஒரு கொஞ்சம் பார்ட் மட்டும். மற்றபடி எல்லாமே புதுசாக தான் இருக்குது. அதாவது குரூப் 1 எக்ஸாம் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை ஈஸியாக உங்களால் கிராக் பண்ண முடியும். 500+ போஸ்ட் இருக்குது. ஆனால் இதற்கான படிக்கக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. இருக்கிறவங்களுக்கு அதை எப்படி படிக்கணும் அப்படின்றது தெரியல. ஸோ நம்ம எப்படி முடிவெடுக்கிறதுக்குள்ளாரவே டிஎன்பிசி அவனோட ரிசல்ட்டை போட்டு எக்ஸாம் பிப்ரவரியில் அப்படின்றது கண்டக்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த நேரம் அப்படின்றது ரொம்ப குறுகிய நேரம் தான் இருக்கும். இவங்க டிசம்பரில் ரிசல்ட் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை முன்னாடியே போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா 90 நாளாவது மினிமம் தருவாங்க. அப்படி கூட தரணும்னு கிடையாது. 2018 நடந்ததில் அவ்வளோ நாள் தரல. 75 நாள் அது மாதிரி தான் தந்திருந்தாங்க. ஸோ எனிதிங் எப்படி வேணாலும் முடிவெடுக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய சேர்மன் அவங்க சொன்னதை கரெக்டாக செஞ்சுருவாங்க. அதனால் நம்மளுடைய வேலையை ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம 2க்கு படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 2க்கு நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ்வலாக நிறைய சிலபஸ் இருக்குது. வாஸ்டான சிலபஸ் இருக்குது. இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் மட்டும் அவ்வளோ இருக்குது. இந்தியன் பாலிட்டியில் அதை விட அதிகமாக இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம இது 2 ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இதை நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 110 மார்க்கு கவர் பண்ணிவிடுவோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம படிச்சுட்டா கூட முடிஞ்சு போயிடும். நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஸோ பேசிக்காக புதுசாக படிக்கிறீங்க, ஏற்கனவே குரூப் 1 மெயின்ஸ் நான் எழுதலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், பாலிட்டி நிறையா இருக்கும். பாலிட்டியில் கொஸ்டின்ஸாக நீங்கள் உங்களுடைய படித்த தகவல்களை கொஸ்டினாக மாற்றி அந்த கொஸ்டினுக்கு பதிலை ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து எழுதி அதுக்கப்புறமா அதை நீங்கள் எழுதி பார்த்து அப்புறம் மனப்பாடம் பண்ணி திருப்பி ஒரு தேர்வாக எழுதி பார்த்தா மட்டும்தான் இந்த 2 எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். இல்லைன்னா ஒரு காலம் இந்த 2 எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது. ஏற்கனவே குரூப் 1 மெயின்ஸ் எழுதுனவங்க ரொம்ப ஈஸியாக இதை பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. என்னென்னா 2 எக்ஸாம் 2ஏவோட ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த 2ஏ சேர்ந்து படிக்கிறப்ப இந்த 2 ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ அதுதான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ ஒரு 6 மாதம் டைம் கொடுத்து தான் சிலபஸ் அப்படின்னா எல்லாராலையும் படித்து எழுதிட முடியும். ஸோ அந்த டைம் தான் இப்போ இருக்கக்கூடிய பெரிய கன்ஸ்ட்ரெயின்ட். இதில் நிறைய பேர் குரூப் 1 குரூப் 2 2ஏ எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிறது. குரூப் 1ல் ஏற்கனவே ப்ரிலிமினரியில் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகிருப்பாங்க. அவங்க மெயின்ஸ் எக்ஸாம் படிச்சுட்ருப்பாங்க. 2ஏவும் 158 160 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு 3 எக்ஸாமும் வரும். வேறு வழியே கிடையாது. திரிசூல தாக்குதல் தான் நம்ம நடத்தியே ஆகணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு டெஸ்ட் 1 அப்படின்னு நம்ம வச்சுருந்தோம். மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்ட்டு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935, இந்திய சுதந்திர சட்டம் 1947, அதுக்கப்புறம் நம்மளுடைய முகப்புரை, குடியுரிமை பற்றி சில ஷரத்துக்கள், அப்புறம் நம்மளுடைய அட்டவணைகள் பற்றி சில பிரிவுகள் பற்றி, இந்திய மாநிலங்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டது, அது மாதிரி சில கொஸ்டின்ஸாக சிலதை எடுத்து இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக நம்ம கொடுத்து அதை எக்ஸாம் வச்சு இன்றைக்கி இப்போ எக்ஸாம் அப்படின்றது இன்றைக்கி நடந்ததுங்க. ஓகே. அடுத்த எக்ஸாம் அப்படின்றது அடுத்த வெள்ளிக்கிழமை எல்லா நாளுமே குரூப் 2க்கான மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்றது ரிட்டன் எக்ஸாம் அப்படின்றது நடக்குங்க. ஓகே. ஸோ இதில் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்து நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 5 மார்க் 10 மார்க் 15 மார்க் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ ஒரு தகவல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த அதிகார மையத்தில் இருக்கக்கூடியவங்க 10 மார்க் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு சில சப்ஜெக்டில் 50 மார்க் 30 மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் 5 மார்க் 10 மார்க் 15 மார்க் அப்படின்றது இருக்காது. ஒன்லி 10 மார்க்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ 300 மார்க்குக்கு வைக்க போகிறாங்க அப்படின்னா 300 டிவைடட் பை 10. ஸோ 30 கேள்விகள் மட்டும்தான் இருக்கும். கேள்விகள் நிறையா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ப்ரொஃபஸர் சைட்லேருந்து சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒன்லி 10 மார்க் அப்படின்றத வச்சு தான் கவர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது உறுதி செய்யப்படாத தகவல் தான். டிஎன்பிஎஸ்சி கண்டிப்பாக இன்னொரு 1 or 2 வீக்ஸில் அவங்க கொஸ்டின் பேட்டர்னை போட்டுருவாங்க, போஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ 5 மார்க்கு 10 மார்க்கு 15 மார்க்கு அப்படின்னு ஒரு செக்ஷனில் கேட்குறப்ப அதில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்றது வரும். ஒரே ஒரு 15 மார்க் மட்டும்தான் கேட்க முடியும். 2 3 5 மார்க் தான் கேட்க முடியும். ஆனால் 10 மார்க் அப்படின்றக்கப்போ ஒன்றும் பெரிய இஷ்யூவாகவே இருக்காது. 1.5 பக்கம்
சரிங்களா, 43 லைன் 45 லைன் எழுதுகிற அளவுக்கு 120 வேர்ட்ஸ் எழுதுகிற அளவுக்கு நமக்கு இப்போ கேட்பாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இந்த டெஸ்ட்டுக்கானது ஒன்லி 10 மார்க்காக மட்டும்தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடிப்படை உரிமைகள், டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அடிப்படை கடமைகள், யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேச்சரும் இருக்கும். சரிங்களா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கொடுத்துருக்காங்க, ஆனால் லெஜிஸ்லேச்சரும் இதில் கேட்பாங்க. பார்லிமெண்ட் அப்படின்னு வரப்போ பார்லிமெண்ட்டோடைய முக்கியமான கடமை சட்டம் போடுறது தான் அது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஜுடிஷியல் இருக்கும். ஜுடிஷியல் கடைசியாக நம்ம கவர் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ இதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் அவருடைய பணிகள் என்ன, அவங்களுடைய அதிகாரங்கள் என்ன, இது மாதிரி நிறைய கேள்விகள் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. இவருடைய டிஸ்கிரிஷனரி பவர் வந்து என்ன, வைஸ் பிரசிடென்ட் ராஜ்யசபாவில் என்ன ரோல் ஆக்ட் பண்ணுறாரு, பிரைம் மினிஸ்டர் வந்து கேப்டன் ஆஃப் ஷிப் அப்படின்னு நம்ம எதனால் சொல்கிறோம், அமைச்சரவை குழுவுக்கும் அமைச்சரவைக்கும் என்ன வித்தியாசம், அதாவது கேபினட் அப்படின்றது எப்போ வந்துச்சு. ஸோ இதெல்லாம் பிலிமினரியில் கேட்பாங்க. இது வந்து கேபினட் கமிட்டிஸ் பற்றி ஃபுல்லாக ஒரு 10 மார்க்காக கேட்கலாம். சரிங்களா, நாடாளுமன்றம், நம்மளுடைய லோக்சபா ராஜ்யசபாவுடைய அமைப்பு என்ன, அவங்களுடைய அதிகாரங்கள் என்ன, இதெல்லாம் கேட்பாங்க. பார்லிமெண்ட் கமிட்டிஸ் நிறையா இருக்கும். பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி இருக்கும், எஸ்டிமேட் கமிட்டி இருக்கும், இது மாதிரி நிறைய கமிட்டிஸ் இருக்கும். அந்த கமிட்டிஸ்லேருந்து நிறைய கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. இது எல்லாமே சிலபஸில் இருக்கக்கூடியது எல்லாமே மேஜர் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸு. இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன, 101னா எந்த அமெண்ட்மெண்ட், ஜிஎஸ்டி சார்ந்து வரக்கூடியது, 102 என்ன, 103 என்ன, ஸோ இது மாதிரிலாம் கேட்பாங்க. 42nd அமெண்ட்மெண்ட், 44th அமெண்ட்மெண்ட், இதெல்லாம் ரிப்பீட்டடாக பழசில் கேட்டுகிட்டே இருந்தது. 74வது திருத்தம் 1992 வருடம் பற்றி கேட்பாங்க. 69வது சட்ட திருத்தம். ஸோ என்னென்னா ஒரு செக்ஷனை 10 மார்க் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளை எழுதி விளக்கவும். இது மாதிரி டைரெக்டாக கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னா நம்ம டைரெக்டாக கேட்டால் அதை நம்ம ஆன்சர் பண்ணுற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதில் அனலிட்டிக்கலாக நான் கேட்க போகிறேன், அடிப்படை உரிமைகளுக்கும் டிபிஎஸ்பிக்கும் இடையில் இருக்கக்கூடிய முரண்கள் வந்து என்ன, அதெல்லாம் வந்து நம்ம படிக்கணுமா அப்படின்னா அது படிக்கணும். ஆனால் பேசிக்கான விஷயம் தெரியணும். ஆர்டிகல் 14 வந்து என்ன சொல்லுது, 15 வந்து என்ன தெரியுது, 23 வந்து என்ன சொல்லுது, 24 வந்து என்ன சொல்லுது, 29. ஸோ இன்னும் பேசிக்கான விஷயத்த நம்ம கற்றுக்கிட்டோம். இது ஸ்கூல் புக்லேயே இருக்கும், நமக்கு 12th புக்லேயே இருக்கும். ஸோ இதை நம்ம ஒழுங்காக படித்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அனலிட்டிக்கலாக கொஸ்டின் கேட்டாலும் அதை நம்மளால் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். பேசிக்கான அப்படின்றதுக்காக இது. சரிங்களா, வெளிநாட்டினருக்கு கிடைக்கும் உரிமைகள் என்ன, எல்லா உரிமைகளும் எல்லாருக்கும் கிடைக்காது. சரிங்களா, ஏலியன்ஸ்க்கு சில உரிமைகள் கிடையாது, ஆனால் சிட்டிசனுக்கு எல்லா உரிமைகளுமே இருக்குது அப்படின்றது இப்போ கிடையாது, அதை கூட எடுத்துட்டாங்க. ஸோ இது மாதிரி ஒரு சில இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் கேட்பாங்க. அரசியலமைப்பின் பகுதி 3க்கு வெளியில் உள்ள உரிமைகள் என்ன, 326 ஓட்டு போடும் உரிமை இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி இருக்கக்கூடியது ஒரு 4 உரிமைகள் இருக்கும். ஆர்டிகல் 265 அது மாதிரி 300A அது மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம எடுத்து எழுதணும். இதெல்லாம் வந்து ஏற்கனவே டிஎன்பிசியில் நிறைய டைம் கேட்ட கொஸ்டின். அடிப்படை உரிமைகளுக்கான விதி விலக்குகள் என்ன, 31A 31B 31C. ஸோ இது மாதிரிலாம் இருக்கும். உரிமைகள் மீதான விமர்சனங்கள் என்ன, எல்லாருமே கொடுத்துட்டு எல்லாத்தையும் பிடிங்கிடுறாங்க. எமர்ஜென்சி வருது, ஆர்டிகல் 352 வருது, 358 359 படி 2021 தவிர மற்ற எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க. மாநில அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள். சரிங்களா, அரசின் வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் 3 காந்தியன் பிரின்சிபல் இருக்கும். இது மாதிரி வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. எல்லா ஆர்டிக்கலையும் ஞாபகம் வச்சுக்கணும். 42 வந்து என்ன சொல்லுது, 43 வந்து என்ன சொல்லுது, 44 வந்து என்ன சொல்லுது, இதை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இது 1935 நம்ம கவர்னருக்கான வழிகாட்டும் நெறிமுறைகளாக சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் இது வந்து டிபிஎஸ்பியாக சேர்த்துட்டாங்க. நாவல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா இதெல்லாம் ரொம்ப பேசிக்கானது. ஆனால் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இதை நல்லா எழுத கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக எந்த மாதிரியான ட்விஸ்டான கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். பேசிக்ஸில் நம்ம எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அந்த பேசிக்ஸை இதை வச்சு தான் இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்றதையே செட் பண்ணியிருக்குங்க. இதில் யூபிஎஸ்சி கொஸ்டினை டேரெக்டாக எடுத்து கேட்டுற முடியும், ஆன்சரும் ஈஸியாக நம்மளால் எடுத்துட முடியும். ஆனால் என்னென்னா டிஎன்பிஎஸ்சி அப்படின்றதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, அதை தாண்டி நம்ம போயிடக்கூடாது. அதற்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோங்க. ஓகே, இந்தியாவில் ஒரே மாதிரியான சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும். இப்போ காமன் சிவில் கோட் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஆர்டிகல் 44ல் சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்து கொண்டு வரணுமா கொண்டு வரக்கூடாதா அப்படின்றதும் ரொம்ப முக்கியமானது. ஷாபானு கேஸ்லேருந்து எல்லாமே இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தடுப்பு காவல் சட்டம் இது ரொம்ப முக்கியம். இப்போ ரீசெண்டாக வந்துட்டுருக்கு 42 44வது அரசியலமைப்பு திருத்தம், மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 42வது அரசியலமைப்பு திருத்தத்தை
75ல் எமர்ஜென்சி வந்ததுனால 76ல் இந்திரா காந்தி அம்மையார் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை வந்து சரி பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் திருப்பி வந்த ஜனதா கவர்மெண்ட் 1978ல் திருப்பி அதை மாற்றி அமைச்சிக்கிட்டாங்க. ரொம்ப முக்கியமானது இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார், சபாநாயகரின் நாடாளுமன்றத்தின் பங்கினை விவரி, அவையை நடத்தக்கூடிய மிக முக்கிய பொறுப்பில் இருப்பார். ஸோ கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பவர் குடியரசுத் தலைவர், அதனை தலைமை தாங்கி நடத்துபவர் வந்து இந்த ப்ரெசைடிங் ஆஃபீஸராக லோக்சபா ஸ்பீக்கர் இருப்பார். ரொம்ப முக்கியமானவர். சரிங்களா, சமநிலையின் போது மட்டும்தான் இவர் ஓட்டு போடுவார். ஒரு பில் வந்து என்ன பில் அப்படின்றத முடிவு பண்ணுவார் இவர் தான். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, இந்திய குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள் இது பேசிக்காக இருக்கிறது. அவருடைய நிதி அதிகாரம் என்ன, அவருடைய நீதி அதிகாரம், மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் வந்து என்ன, இராணுவ அதிகாரங்கள் என்ன இருக்குது, அவருடைய சட்ட அதிகாரங்கள் என்ன இருக்குது, சட்ட உறுப்பினர்கள் நியமிக்கலாம், ஆங்கிலோ இந்தியன்ஸை நியமிக்கலாம். அவர் இப்போ கிடையாது, அதை எடுத்துட்டாங்க. அதே மாதிரி வந்து ராஜ்யசபாவில் 12 உறுப்பினர்கள் கலை, அறிவியல், பண்பாடில் சிறந்து விளங்குறவங்கள இவர் நியமிக்கக்கூடிய அதிகாரங்கள் இருக்குது. சரிங்களா, அரசியலமைப்பின் அவசர நிலை பிரகடனம், குடியரசுத் தலைவருக்கான அதிகாரம் தான். 3 எமர்ஜென்சியும் அவர் தான் வந்து ப்ரொக்ளைம் பண்ணுவார். சரிங்களா, 352, 356, 360 அப்படின்றது அதெல்லாம் ரொம்ப முக்கியம். எந்தெந்த சூழ்நிலையில் இந்த எமர்ஜென்சியை போடலாம், எந்தெந்த சூழ்நிலையில் இதை எடுக்கலாம், இதை அப்படி எமர்ஜென்சி போடுறப்ப மக்களுடைய அடிப்படை உரிமைகள் வந்து என்னவா மாறும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ராஜ்யசபா தலைவராக துணை ஜனாதிபதியுடைய பங்கு என்ன, அதுவும் ரொம்ப முக்கியமானது. சபாநாயகர் என்ன பண்ணுறாரோ அதே தான் வந்து துணை குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவுடைய தலைவராக பண்ணுவார். பிரதமர் மாநில நிர்வாக கப்பலின் மாலுமி போன்றவர், ரொம்ப முக்கியமானவர். அவர் தான் வந்து நம்மளுடைய டி ஃபேக்டோ டி ஜூரோ அப்படின்னு சொல்லுவோம். டி ஃபேக்டோ உண்மையான அரசு அதிகாரத்தை பொருந்திய ஒரு நபராக பிரதம மந்திரி தான் இருப்பார். பிரதம மந்திரியின் தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய அமைச்சரவை குழு தான் வந்து ஜனாதிபதிக்கு எல்லா விதமான அறிவுரைகளையும் வழங்குவாங்க. அவர் அதன் பேரில் ஆட்சி செய்வார். நேரடியாக ஜனாதிபதி ஆட்சியாக இருந்தாலுமே கூட ஜனாதிபதி தான் எல்லாத்துலேயும் சைன் போடுவார். சட்டம் வந்து ஒரு மசோதா சட்டமாக மாறுவதற்கு ஜனாதிபதி தான் கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த ஜனாதிபதிக்கான இன்புட்ஸ் எல்லாமே நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அப்படின்றவங்க தான் தருவாங்க. இந்திய பாராளுமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் ராஜ்யசபைக்குன்னு சில சிறப்பு அதிகாரங்கள் இருக்கும், லோக்சபைக்குன்னு சில சிறப்பு அதிகாரங்கள் இருக்கும். பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றும் செயல்முறைகள் 3 விதமாக 5 முறையில் நடத்துவாங்க. ஃபஸ்ட்டு அவையில் ஏதாவது ஒரு அவையில் ஃபஸ்ட்டு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி 5 கட்டமாக இருக்கும். எதுவுமே நடக்காமல் போகிறப்ப ஜாயின்ட் சிட்டிங் அப்படின்றது இருக்கும். இந்திய நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் எவ்வாறு நிறைவேற்றப்படுகிறது, பட்ஜெட் ரொம்ப ஃபிஸ்கல் நிதி அப்படின்றது தான் நம்மளுடைய நிர்வாகத்தோடைய ஃபியூவல், எரிபொருள். சரிங்களா, அது இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. ரொம்ப முக்கியமானது. இந்த கொஸ்டின் நிறையா தடவை கேட்டிருக்காங்க. மந்திரி சபைக்கும் அமைச்சரவைக்கும் என்ன வித்தியாசம், இந்தியாவில் உள்ள பல்வேறு அமைச்சரவை குழு, கேபினட் அப்படின்ற ஒரு வார்த்தையை இனிஷியலாக இல்லாமல் இருந்தது. 1978 44வது திருத்தத்துக்கு அப்புறம் தான் கேபினட் அப்படின்றதையே சேர்த்தாங்க. கேபினட் ரொம்ப முக்கியமான போர்ட்ஃபோலியோவில் இருக்கவங்க மட்டும் இருப்பாங்க. கிச்சன் கேபினட் அப்படின்றது ஒரு 2-3 அமைச்சர்கள் மட்டுமே இருப்பாங்க. எப்பயுமே தந்திச்சு பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. கேபினட் தான் ஒரு சட்டம் வரணுமா வரக்கூடாதா அப்படின்றத முடிவு பண்ணும். சரிங்களா, இப்போ கூட என்ன பண்ணாங்க, பென்ஷன், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்றத கேபினட் தான் முடிவு பண்ணுச்சு. ஸோ கேபினட் முடிவு பண்ணிட்டாவே சட்டமான மாதிரி தான். ஓகே, நிதி மசோதாவிற்கும் பண மசோதாவிற்கும் இடையில் உள்ள வித்தியாசம் 110 சொல்லியிருக்கோம். நாடாளுமன்றத்தின் கூட்டம் பற்றி ஏன்னா இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொஸ்டின் கேட்டுருவாங்க. 3 மார்க், 4 மார்க், 5 மார்க் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. 4, 4, 2 அப்படின்னு கூட கேட்கலாம். அதனால இதெல்லாம் முக்கியம். இந்தியாவின் கண்ட்ரோலர், ஆடிட்டர் ஜெனரல், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நிர்வாகத்தோடைய மிக முக்கிய இயந்திரங்கள் இவங்கெல்லாம். ஃபிஸ்கல் ஃபெடரேஷனுடைய காவலராக வந்து சிஏஜிலாம் இருப்பார். சரிங்களா, இந்தியாவுடைய நிதியை வந்து கண்காணிக்கக்கூடிய மிக முக்கிய அதிகாரியாக, இந்தியாவின் உயரிய நீதி அதிகாரியாக யார் இருப்பானா அட்டர்னி ஜெனரல் அப்படின்றவங்க இருப்பாங்க. ரொம்ப முக்கியமானவர். பாராளுமன்ற உறுப்பினர்களின் அதிகாரம், பாராளுமன்றத்தில் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு பிரேரணைகள், மோஷன்ஸு, கட் மோஷன், இல்லை இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சென்சுவர் மோஷன், அதுக்கப்புறம் வந்து முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தீர்மானம், நம்பிக்கை இல்லா தீர்மானம், நம்பிக்கை கோரும் தீர்மானம், இது மாதிரி நிறைய தீர்மானங்கள் இருக்கும். இந்திய அரசியலமைப்பின் 74, 75 ரொம்ப முக்கியமானது. ஓகே, அரசியலமைப்பின் திருத்தச் சட்டம். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம கீழே ஆன்சர் கொடுத்துருக்கோம். சரிங்களா, நான் இதை டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன்.
ஸோ இங்கிலீஷ் மீடியமில் இருக்குது, தமிழ் மீடியம்லேயும் ரெடி பண்ணியிருக்கோம். தமிழ் மீடியம் நம்ம பேட்ச் செய்கிறவங்களுக்கு நம்ம தருவோங்க, சரிங்களா? ஸோ என்னென்னா, நமக்கு இப்போ போய் 4-5 புக்கில் தேடி கண்டுபிடிச்சி கலெக்ட் பண்ணி இதை எழுதுகிற அளவுக்கு நமக்கான நேரங்கள் இல்லை. ஸோ அதற்காக இதை வந்து நம்ம கூடுமான அளவுக்கு ஓரளவு ஸ்டாண்டர்டான மெட்டீரியலாக தரப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய நேரம் சேவ் ஆகும். 2A கம்பைண்டாக படிக்கிறவங்களுக்கு ரெடியாக இது மாதிரி மெட்டீரியல் இருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு படிச்சுட்டு அடுத்த 2Aக்கு நம்ம படிச்சிடலாம். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இந்த எல்லா கொஸ்டினுக்கும் 25 கொஸ்டினுக்கும் மெட்டீரியலாக எடுத்து போட்டிருக்குங்க, சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணி படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது இது. ஒரு சில கொஸ்டினுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாகவும் நம்ம கொடுப்போம். இப்போ ஒரு சில கொஸ்டினுக்கு ஆன்சர் எடுக்க முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாகவும் தருவோம். என்னென்னா, நம்ம கொஸ்டின்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு 100 கொஸ்டின் பாலிட்டிக்கு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா போதும். நம்மளால் பாலிட்டியில் கண்டிப்பாக 60 மார்க் கேட்குறாங்கன்னா ஒரு 40 மார்க் நம்மளால் வாங்க முடியுங்க. ஓகே, ஸோ அடுத்து 2A பேட்ச் டீட்டெயில் ஃபீஸஸ் கடைசியாக சொல்கிறேங்க. ஓகே, இந்த 2Aக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுலேயும் அதே மாதிரி டாப்பிக்காக பிரிச்சிடும். ஒரு இப்போ இன்டர்நேஷ்னல் மூமெண்ட், அதாவது தமிழ்நாட்டின் நவீன கால வரலாறு அப்படின்றத நம்ம வந்து என்ன பிரிச்சிருக்கோம், மொத்தமாக 13 டாப்பிக்காக பிரிச்சிருக்கோம். ஸோ 13 டாபிக்னால் குறைஞ்சது ஒரு 15 கிளாஸஸாக இருக்கும். ஃபுல் கிளாஸில் டீட்டெயிலாக இதை பற்றியான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படின்றது நாளைக்கு ஆரம்பிக்குதுங்க. அதில் பாளையக்காரர்கள் புரட்சி, வேலூர் கழகம். ஸோ இதை வந்து டீட்டெயிலாக எடுப்போம். ஸ்கூல் புக்கில் இருக்கிறத தாண்டி நல்ல ஸ்டாண்டர்டான புக்ஸு, இப்போ வெங்கடேசன் புக் இருக்கும், அந்த புக்கிலேருந்து எடுப்போம். இல்லை ஏதாவது ஒரு அழகப்பா யூனிவர்சிட்டியோடைய புக்கு இருக்கும், சரிங்களா? UG புக் இருக்கும், அந்த புக்கிலேருந்து. அப்புறம் பழைய கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருப்பாங்க நிறையா, அது. ஸோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து கம்பைண்டாக உங்களுக்கு ஒரு நோட்ஸாக உங்களுக்கு கையில் கொடுப்போம். ஸோ அந்த நோட்ஸை நீங்கள் படித்தாவே போதும், அதுலேருந்தே நிறைய கேள்விகள் வரும். ஸோ அது மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இது வந்து வேர் டு ஸ்டடி அப்படின்றதையும் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறதையும் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் என்ன அப்படின்றதையும் எடுத்து போட்டிருக்கு. 5 சப்ஜெக்ட்டுக்குமே 2Aக்கு அப்படின்றது போட்டிருக்கு, பாருங்கள். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டியும் அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்கு. பாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 17 டாப்பிக்காக பிரிச்சிருக்கு. இதில் மொத்தம் 5 சப்ஜெக்ட்டு ப்ளஸ் 2 ரீசனிங், தமிழ் ஆர் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை எப்படி நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஒரு வாரத்தில் ஒரு சனிக்கிழமை, ஒரு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ சனிக்கிழமை 3 செஷன், 1, 2, 3. ஃபஸ்ட்டு செஷனில் டெஸ்ட்டு. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை 1, 2, 3 எல்லாமே 2 hours இல்லை 2 hours 15 minutes இருக்கும். ஸோ இந்த 5 கிளாஸில் நம்ம என்ன சொல்லித்தரமோ அதை வந்து அடுத்த சனிக்கிழமை டெஸ்ட்டாக இருக்கும். 150 மார்க்ஸ்க்கு டெஸ்ட்டாக இருக்கும். 5 சப்ஜெக்ட் சொல்லி தந்தோம் அப்படின்னா ஒன்றுலேருந்து 30 கொஸ்டின் அப்படின்னு இருக்கும். இது வந்து தமிழாக இருக்கலாம், இது வந்து ரீசனிங்காக இருக்கலாம், இது வந்து ஜியாகிரஃபியாக இருக்கலாம், இது வந்து பாலிட்டியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு 5 சப்ஜெக்ட்டு. ஸோ இப்பயே டீட்டெயிலாக எனக்கு அடுத்த 5 மாதத்துக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னா அப்படிலாம் கொடுக்க முடியாதுங்க. அவைலபிலிட்டி ஆஃப் ஃபேக்கல்ட்டியை பொறுத்து நம்ம கிளாஸ் கண்டினியூஸாக அப்படின்றது எடுத்துகிட்ருப்போம். ஸோ இந்த 150 மார்க்ஸ்க்கு நீங்கள் இந்த டெஸ்ட்டு எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க, இந்த 5 சப்ஜெக்டை மாடல் டெஸ்ட் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி அது வந்து ஆப்லேயோ இல்லை CBTலேயோ போட்டுருவோம். அதை நீங்கள் டெஸ்ட்டாக எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கிளாஸ் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். நிறைய டெஸ்ட்டு எழுதினா மட்டும்தான் 2Aல பாஸ் பண்ண முடியும். ஸோ அதற்காக இந்த பிளானுங்க, சரிங்களா? நம்ம கிளாஸ் எடுக்கிறப்பவே வேர் டு ஸ்டடி எல்லாத்தையுமே சொல்லிவிடுவோம். இப்போ வந்து அட்டாமிக் சயின்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுது, ஒரு சிலது கவர் ஆகலை. இப்போ ஸோ இது எல்லாமே கவர் ஆகுது. எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன், அட்டாமிக்கு, பேட்ரிஸு, ஃபியூவல்ஸு, பாலிமர்ஸு, மெடிக்கல் பயோடெக்னாலஜி இதெல்லாம் வருது. பயோடெக்னாலஜி மெத்தடு, க்ராப்பு இதெல்லாமே வருது. ரீகாம்பைன்டு DNA, அட்வான்ஸு ரீப்ரொடக்டிவ், நானோ டெக்னாலஜிலாம் வருது. GIS அப்படின்றது ஜியாகிரஃபியில் இருக்குது, 12th ஜியாகிரஃபியில் இருக்குது. கம்ப்யூட்டர் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்க மாட்டோம். இது எல்லாமே 11th 12th சயின்ஸில் நல்லா கவர் ஆகுது. இல்லைனா மெஹ்ராயில் பப்ளிகேஷனில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு போட்டிருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்கள் படிங்க. நீங்கள் வேக்சின்ஸு இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் நமக்கு கவர் ஆகுது. தமிழ்நாடு சயின்டிஸ்ட்டு இதெல்லாமே மெட்டீரியல் ரெடியாக இருக்குங்க, சரிங்களா? அதெல்லாம் நம்ம போட்டு விட்ருவோம். ஸோ இதெல்லாம் வந்து சயின்ஸுக்கு நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்ட்டு. இந்த மெஹ்ராயில் பப்ளிகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும், முடிஞ்சால் அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு முன்னாடி நம்ம வேர் டு ஸ்டடி போடவே இல்லை.
அதே மாதிரி இந்த சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு எக்கானமி அப்படின்றது ரொம்ப முக்கியம். தமிழ்நாடுடைய எக்கானமியோட ஒரு பார்ட்டும் முக்கியம். தமிழ்நாடு பொருளாதாரத்தின் தன்மைகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு தன்மைகள் அப்படின்னாவே எல்லாத்துமே கவர் ஆகிடும். தமிழ்நாட்டுடைய ஜிடிபி எவ்வளோ இருக்குது, தமிழ்நாடுடைய எஃப்ஐஐ எவ்வளோ இருக்குது, தமிழ்நாட்டில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எவ்வளோ இருக்குது, தமிழ்நாட்டில் பர் கேபிட்டா இன்கம் வந்து எவ்வளோ இருக்குது, தமிழ்நாட்டில் ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ இருக்குது, தமிழ்நாட்டில் கடன் எவ்வளோ இருக்குது, இது மாதிரி எல்லா விவரத்தையும் நம்ம எடுத்துக்கணும். வருவாய் வரக்கூடியது, செலவினங்கள், மாநில வருவாயோடைய வளர்ச்சி வந்து வரி அற்ற வருவாய் மற்றும் வரி உள்ள வருவாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வரியால் வரக்கூடிய வருவாய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை கிளாஸிஃபை பண்ணி வருவாய் அப்படின்னு பிரிக்கிறப்ப டைரக்ட் டேக்ஸ்லேருந்து எவ்வளோ வருது, இன்டைரக்ட் டேக்ஸ்லேருந்து எவ்வளோ வருது, இது மாதிரி எல்லா விவரத்தையும் நம்ம எடுத்து படிக்கணும். சரிங்களா? தமிழ்நாட்டுடைய வேளாண்மை, தொழிற்துறை, சேவைத்துறை இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வேளாண்மைனா நம்மளுடைய பட்ஜெட்டில் எடுத்து படிச்சிடலாம், பாலிசி நோட்டில் படிச்சிடலாம். தொழில்துறை அப்படின்னாலும் நம்ம எடுத்து படிச்சிடலாம். சேவைத்துறைனா டைரெக்டாக நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ சேவைத்துறைக்கு ஐடி சர்வீசஸ்ஸு இது மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட்டோடது பாலிசி நோட்ஸ் தான். இது எல்லாமே மோஸ்ட்லி பாலிசி நோட்டில் கவராக இருக்கும். அதை எடுத்து நம்ம மெட்டீரியலாக தருவோம், அதை நம்ம எடுத்து படிச்சிடலாங்க. சரிங்களா? கல்வி அறிவின்மை, ஜிஆர், அரசாங்கத்தோடைய நலத்திட்டங்கள் நிறையா கேட்பாங்க. கவர்மெண்ட் இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு 300 திட்டங்கள் அப்படின்றத போட்டிருக்காங்க. இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு போகணுமானா கண்டிப்பாக படிச்சுட்டு தான் போகணும். ஓரளவாவது ஒரு திட்டத்தை பற்றி ஒரு 4-5 பாயிண்டாவது ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு போகணும். இந்த திட்டங்கள் எல்லாம் டீட்டெயிலாக நோட்ஸாக தந்துடுவாங்க. சரிங்களா? நலவாழ்வு இதெல்லாமே வந்து சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ், சமூக பொருளாதார பிரச்சனைகளில் வந்துடும். மகளிருக்கு அதிகாரம் அளித்தல், உமன் எம்பவர்மெண்ட்டு, சரிங்களா? இதெல்லாம் வந்து சோஷியல் இஷ்யூஸில் வந்துடும். குடும்ப வன்முறை, வரதட்சணை பிரச்சனைகள், பாலியல் தாக்குதல்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தொடர்பான நலச்சட்டங்கள் அப்படின்றது, நலச்சட்டங்கள், திட்டங்கள் இது நமக்கு ஏற்கனவே வந்து கவர் பண்ணியிருப்போம். இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணணும். எப்போனா லாஸ்ட் டைம் பாலிட்டியில் இந்த சிலபஸ் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கணும். அதே மாதிரி விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியினர், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்காக என்ன பண்ணாங்க, இது எல்லாமே லேட்டஸ்டான ஸ்கீம்ஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கீம்ஸை நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா இதை ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கெலாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டாகவே ஃபேக்கல்ட்டியாகவே நம்ம போட்டிருப்போம். சரிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜியாகிரஃபியும் படிச்சிடலாம். இதுவும் எல்லாம் எங்கே படிக்கணும் அப்படின்றத நம்ம போட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து என்னென்னா இந்த 2A ஸோ 2A ஆன்லைன், ஆஃப்லைன் அப்படின்ட்டு 2 பேட்ச் இருக்குது. ஆன்லைன் அப்படின்னா இது வந்து ஜூம் வழியாக நடக்கும். ஆஃப்லைன் அப்படின்றது நீங்கள் நேராக சேலமில் வந்து அட்டன் பண்ணலாம். சரிங்களா? ஃபீஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு வந்து 30,000, அதாவது 2A ரெண்டும் சேர்ந்து பண்ணிங்க அப்படின்னா 30,000ம், ஆன்லைனில் பண்ணிங்க அப்படின்னா 27,000ம் இருக்கும். இதுக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்ம தந்துடுவோம். சரிங்களா? உங்களுக்கு புக்லெட்டு எல்லாமே தந்துடுவோம். அதே மாதிரி உங்களுக்கு 2Aக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20,000 ஆஃப்லைனும், ஆன்லைனாக இருந்ததுன்னா 18,000 ரூபாயும் இருக்குங்க. டெஸ்ட் பேட்ச் பற்றி அனௌன்ஸ்மெண்ட் பின்னாடி வருங்க. டெஸ்ட் பேட்ச் இப்போ தான் ஷெடியூல் நம்ம போட்டுட்ருக்கோம். நிறைய அதுக்கு கொஸ்டினே கிடையாது, யார்கிட்டையுமே கிடையாது தமிழ்நாட்டில். சரிங்களா? இப்போ தான் எல்லாம் உட்காந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 80% போல் கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கு. ஸோ கொஸ்டின் பேங்க் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். இப்போ 2 வந்து உங்களுக்கு வந்து February கடைசியில் இருக்கும். 2A வந்து எப்பயுமே மார்ச் ஒரு 20 நாள் 25 நாள் கழிச்சு தான் வரும். மார்ச் கடைசியில் வரைக்கும் வரும். அப்போ 2Aக்கு கொஞ்சம் நிறைய டைம் இருக்குது. டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா மார்க் அப்படின்றது வாங்க முடியுங்க. சரிங்களா? ஸோ நம்மக்கிட்ட ஏற்கனவே டெஸ்ட் பேட்ச் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு கன்செஷன், நீங்கள் டெஸ்ட் பேட்ச்சில் 2,000 2,500 அப்படின்னு தந்துருப்பீங்க. அந்த பணத்தை மைனஸ் பண்ணிவிட்டு இது என்ன ஃபீஸ் இருக்கோ அதை கொடுத்து நீங்கள் சேர்கிற மாதிரி வருங்க. லாஸ்ட்டு 2A ப்ரிலிமினரியில் நிறைய பேர் ஒரு 250 அரௌண்ட் படிச்சிங்க நீங்கள். ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த கன்செஷன் அப்படின்றது இருக்கும், ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே. ஸோ இது வந்து ஃபீஸஸ். நிறைய பேர் ஃபீஸ் என்ன, டீட்டெயில் என்ன அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கான கிளாஸஸ் வந்து வெள்ளி, சனி, ஞாயிறு, வெள்ளிக்கிழமை 2க்கு காலைல டெஸ்ட் நடக்கும், மதியான கிளாஸஸ் இருக்கும். 2Aக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே செஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ 3 நாள் பேக்டாக இருக்கும் ரெண்டுமே படிக்கிறவங்களுக்கு. இல்லை 2A மட்டும்தான் நான் படிக்கிறேன் அப்படின்னா சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே கிளாஸஸ் அப்படின்றது இருக்கும். கிளாஸஸ்லாம் தேவையாக கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும்.
நீங்களாக ஒன்று படித்து நீங்களே ஒரு புக்கு இப்போ மார்க்கெட்டில் நிறைய புக் இருக்குது, அந்த புக்கு நீங்கள் படித்து ஏதாவது ஒரு டெலிகிராம் குரூப்பில் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பரை நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுக்கும் ஒரு சேனலைஸ் பண்ண ஒரு ப்ராப்பரான ஒரு இடத்துல நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுத்து அவங்க தர மெட்டீரியலை படித்து அந்த நோட்ஸை என்ரிச் பண்ணி அதுக்கான ஒரு டெஸ்ட்டை அட்டன் பண்ணி ஸோ அந்த டெஸ்ட்டில் மார்க் எப்படி இருக்குது, நம்ம சுற்றி இருக்கிற கூட்டத்தில் நம்ம எத்தனாவது மார்க் எடுத்துருக்குறோம் அப்படின்ற ஒரு போட்டி உணர்வு உள்ள வந்து இன்னும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும். இல்லை எனக்கு வைராக்கியம் இருக்குது, நான் படித்து பாஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக ரெண்டுமே முடியும். சரிங்களா? இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இதுதான் இந்த டீட்டெயில், இந்த கோர்ஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் கோர்ஸ் பற்றியான டீட்டெயிலுங்க. ஸோ இதை வேறு ஏதாவதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறோம். கண்டிப்பாக அடுத்த 5 மாதம் நம்ம உறுதியாக நல்லா படித்தோம் அப்படின்னா அடுத்த ஒரு 30-35 வருஷம் ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணலாம் கவர்மெண்ட் சர்வீஸில். தேங்க்யூ.